கிருஷ்ணராயபுரம் அருகே குளிர்பான பாட்டிலுக்கு ₹5 கூடுதலாக கேட்டதால் பேக்கரி உரிமையாளர் மற்றும் அவரது மகன்களை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி வீடியோ வைரலாகி வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன், சிவகுமார் ஆகியோர் பேக்கரி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை கோட்டை கரையாம்பட்டியை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் அங்கு பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளார். பின்பு அதற்குண்டான ₹25 பணத்தை செலுத்த முற்பட்ட போது குளிர்பானம் ₹30 என பேக்கரி உரிமையாளர் கூறியுள்ளார். அப்போது குளிர்பானம் அருந்திய நபர் குளிர்பானத்தின் விலை ₹25 என பாட்டிலில் போடப்பட்டுள்ளது, எதற்கு ₹5 கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டதால் வாக்குவாதம் முற்றியது. இதைத் தொடர்ந்து கூடுதலாக ₹5 சேர்ந்து ₹30 பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறிய வேல்முருகன் கோட்டை கரையாம்பட்டியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து வந்து பேக்கரி கடையில் புகுந்து கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன் மற்றும் சிவகுமாரை சேரை எடுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன்கள் என 3 பேரும் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. இதுகுறித்து சிந்தாமணிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.